இப்போ வந்து பெண்கள் நிறைய பேர் என்ன பண்ணால் என் வீட்டிலே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆஸ்பத்திரி இதெல்லாம் கிடையாது. பெரும்பாலும் வீட்டில் தான் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. 99% வீட்டில் தான் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இப்போ எல்லாமே ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தை பெற்றுக்கிறாங்கல்ல. அப்போ பெண்களுக்கு அந்த ஆசைகள் இருக்குது. என் வீட்டிலே நான் குழந்தை பெற்றுக்கணும். ஒரு குழந்தை பெற்றுக்கொள்கிற நிகழ்வு ஒரு சிறப்பிற்குரியது அவர்களுக்கு. அப்போ அது என்னுடைய வீட்டில் இருக்கணும். என் பிறந்த வீட்டில், எங்கள் அம்மா நான் வாழ்ந்த வீட்டில் நான் என் குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. வீட்டில் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு வந்து இன்னொரு காரணமும் இருக்கலாம். ஆஸ்பத்திரிங்கிறது வந்து அங்கே ஹாஸ்பிட்டலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்நியர்கள் இருப்பாங்க. அப்போது அங்கே போய் நீ நிர்வாணமாக ஒரு குழந்தை பெற்றுக்கிற அந்த இது இருக்குல்ல, ஒரு மருத்துவர்கள் அந்நியர்களாக இருப்பார்கள். அப்போ அவர்கள் முன்பு எப்படி குழந்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் நிர்வாணமாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மருத்துவமனையில் சென்று குழந்தை பெற்றுக்கொள்வது விரும்பாமல் நான் வீட்டிலே குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று இந்த காலகட்டத்தில் நீ மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக்கிறது தான் சரியானது. ஏன்னா என்ன தான் வீட்டில் குழந்தை பெற்றுக்கினாலும் ஒரு ஏதாவது நிலைமை ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு அப்படின்னா நீ ஆஸ்பத்திரிக்கு தானே போவ. அப்படி இருக்கும்போது வரும் எல்லா வித சூழ்நிலையும் நான் வீட்டிலே குழந்தை பெற்றுக்கும்போது நான் சமாளிச்சுப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் வீட்டிலே என்னால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும்னா சரி வீட்டிலே குழந்தை பெற்றுக்கலாம். ஆனால் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ குழந்தை வெளியே வர மாட்டேங்குது, சிக்கலாகி போச்சு, உடனே நீ என்ன பண்ணுவோம், ஆஸ்பத்திரிக்கு தான் போவேன். வீட்டிலே அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது. அதனால் இந்த காலத்தில் நீங்கள் மருத்துவமனையில் போய் குழந்தை பெற்றுக்கிறது தான் சரியானதாக இருக்கும். இப்போ சில பெண்கள் வீட்டிலே குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களே, அந்த ஆசை கூட இந்த வகையில் நியாயம் இல்லை. காலத்திற்கு ஏற்றாற்போன்னு மாறணும். ஏன் வீட்டிலே குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுங்கிறது அங்கே அந்நிய மருத்துவர்கள் இருப்பாங்க. அவங்க முன்னாடி எப்படி நிர்வாணமாக அந்த குழந்தையை பெற்றுக்கிறது, நிர்வாண தோற்றத்தை பார்ப்பார்கள், தங்களுடைய நிர்வாணத்தை அவர்கள் பார்ப்பார்கள், தனக்கு யாரென்றே தெரியாத மருத்துவர்கள் பார்ப்பார்கள். அதனால் கூட அவங்களுக்கு வந்து மருத்துவமனையில் போய் குழந்தை பெற்றுக்கிறது ஒரு சில பெண்களுக்கு விருப்பம் இல்லாமல் போகலாம். ஏன்னா இப்போ நீங்கள் நினச்சி பார்க்கணும். அது வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறது, பிரசவம், குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ஈஸியாக போக மாட்டாங்க. ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புகிற மாதிரி, பள்ளிக்கூடத்துக்கு போகிற வேலைக்கு போகிற மாதிரி ஒருத்தர் போக முடியாது. ஏன்னா அங்கே வந்து குழந்தை பெற்றுக்கும்போது நீங்கள் நிர்வாணமாக இருந்தாகணும். நிர்வாணம்னா அரை நிர்வாணமாக இருந்தாகணும். இடுப்பு கீழே நீங்கள் நிர்வாணமாக இருந்தாகணும். அப்போ வந்து மருத்துவர்கள் வந்து அந்த குழந்தைய எடுப்பாங்க, அந்நியர்கள் வந்து தொடுவாங்க. இதெல்லாம் அந்த பெண்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள், பிரசவம் சார்ந்து ஒரு பெண்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள். அதனால் அதற்கு கூச்சப்பட்டு ஒருவேளை நான் வீட்டிலே குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்ட்டு வீடு என்பது பாதுகாப்பானதாக இருக்கிறது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் ஏதாவது அதனால கூட அவங்க வீட்டிலே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அல்லது வீடுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். என்னுடைய குழந்தை எனது வீட்டில் பிறக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கலாம். இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் அது நியாயமானதா சரியானதா அப்படின்னா, ஏதாவது பிரச்சனைன்னா இப்போ பிரசவம் என்பது சிக்கலாகும்போது என்ன பண்ணுவீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தானே போவீங்க. அப்போது எல்லா பிரச்சனையும் நான் என்னால் சமாளித்து என் வீட்டிலே என்னால் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னா எக்காரணம் கொண்டு நான் மருத்துவமனைக்கே போக மாட்டேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்குது. ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகிறீங்க. அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலே போய் குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு தீர்வு சொல்லலாம். இன்னொரு தீர்வு என்ன இருக்குது அப்படின்னா, வீட்டில் குழந்தை பெற்றுக்கணும் அப்படி தானே. அப்போ அந்த குழந்தை பிரசவத்தை வீட்டிலே நடத்தணும் அப்படின்னா மருத்துவர்கள் எல்லாமே வீட்டுக்கு வந்துடணும். அந்த செவிலியர்கள் ஒரு மருத்துவரோ 2 பேரோ அந்த பிரசவத்தை வந்து வீட்டிலே நடத்தி கொடுக்கலாம். வீட்டில் என் பிள்ளை என் வீட்டில் பிறக்கணும் அப்படின்னு பெண்கள் நினச்சாங்கன்னா, அப்போ வீட்டிலே வந்து அந்த பிரசவத்தை நடத்தி கொடுத்து அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடுகள். வீட்டில் என் குழந்தை எனக்கு பிரசவம் நடக்குது, வீட்டுக்குள்ளே நடக்குது என் பிரசவம், என்னுடைய வீட்டில் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். மருத்துவரில் இது மாதிரி ஒரு சிறப்பு முயற்சி யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு வீடுகளிலே உங்களுக்கு பிரசவம் நடக்கும். வீட்டிலே அந்த மருத்துவ சூழலை ஏற்படுத்தி பண்ணுறது. ஆனால் அது ஒரு திருவிழா மாதிரி இருக்கும், ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கும். ஒரு வீட்டில் விசேஷம் வந்தால் எப்படி இருக்கும், அது இன்னும் வந்து பரபரப்பாக மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கும். இந்த வீட்டில் இப்போ டாக்டர்லாம் வராங்க, இந்த வீட்டில் இப்போ பிரசவம் நடக்க போகுது, குழந்தை பிறந்துச்சா, எல்லோரும் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அப்படியே வேடிக்கை பார்த்து இது இன்னும் கூச்சத்தை ஏற்படுத்தும், தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து இது மருத்துவமனை என்பது அதுதான் இன்னும் சிறப்பு. இந்த மாதிரியான தர்ம சங்கடங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது சரியாக இருக்கும்.